பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்டிபி லைட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட். இது வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இது மெயின் எம்சிபி. இது பார்த்தீங்கன்னா 32 amps. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு RYB நியூட்ரல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய அவுட்புட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பேஸுக்கும் ஒரு ELCB வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா R பேஸு, இது Y பேஸு, B பேஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய நியூட்ரலை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு ELCBக்கும் ஒரு நியூட்ரல் கொடுத்துருக்கோம். இந்த ELCBுடைய நியூட்ரல் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போயிட்டு மேலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இதை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லேம்புக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பேஸு, இந்த ஒயிட் பேஸை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடம் பேரல் பண்ணியிருக்கோம். பேரல் பண்ணி இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் போல் என்சிபி. இது 10 amps என்சிபி. இது இந்த லேம்ப் வந்து ட்ரிப் ஏதாவது பார்த்துன்னா இதில் ட்ரிப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இந்த லேம்ப் மட்டும் நம்ம ஆஃப் பண்ணுறோம்னா இதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சர்க்கியூட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கர் வந்து நம்ம தேவையான மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கியூட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா, ஏதாவது எர்த் லீக்கேஜ் ஆச்சுனாக்கா இந்த ELCB வந்து ட்ரிப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேம்ப் இந்த பிரேக்கரில் கொடுத்துருக்கிற லேம்ப் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆனாக்கா இந்த MCB மட்டும் ட்ரிப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபால்ட் ரெக்டிஃபை ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரீட் லைட்டுக்கு, நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற லேம்ப்பு எல்லாத்துக்குமே நம்ம இது மாதிரி கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எர்த்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம ஒரு சைட்டும் தனித்தனியாக எர்த்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த எர்த்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடம் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டார்ட் பண்ணி இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேம்புக்கு எடுத்து போயிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரேக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் பிரேக்கர் 10 amps. இது வந்து பார்த்தீங்கன்னா MCB. இது வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது ட்ரிப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ELCB ஏதாவது இந்த சர்க்கியூட்டில் எர்த் லீக்கேஜ் ஆச்சுனாக்கா உடனே இது ட்ரிப் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 ampere 100 milliamp வந்து ட்ரிப் சர்க்கியூட். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி 25 amps. நம்ம இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு லோட் கனெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல MCB வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம 10 amps ஒரு 5 amps அளவுக்கு லோட் கனெக்ட் பண்ண போகிறோம்னாக்கா அந்த இடத்துல 10 amps பிரேக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஒரு 5 amps ஒரு 2 amps 3 amps அளவுக்கு லோட் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 6 amps பிரேக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரேக்கரு ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டு ஏதாவது ஃபால்ட் ஆச்சுனாக்கா இந்த இடம் ட்ரிப் ஆகும், அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் நம்ம MCB வந்து கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ELCB மேலே நம்ம எவ்வளோ லோடு டோட்டலாக எவ்வளோ லோடு கனெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மேலே ஒரு 10 amps கீழே வந்து நம்ம அதேமாரி இந்த ஒரு 20 amps 25 amps பிரேக்கரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய 3 லோடையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி மெயின் MCB வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ 3 MCB வந்து ஒரு 25 amps 30 ampsனாக்கா இந்த இடத்துல 32 amps யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு டோட்டலாக வந்து ஒரு 50 amps லோடு இருக்குன்னா டோட்டலாக இந்த இடத்துல வந்து நம்ம 62 amps பிரேக்கர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லோடு வந்து மேலே எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MCB மெயின் MCB, நெக்ஸ்ட்டு ELCB வந்து ஒரு பேஸையும் கனெக்ட் பண்ணி அதனுடைய அவுட்புட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு MCBயில் கொடுத்து அதனுடைய அவுட்புட்டு தனித்தனியாக வந்து நம்ம ஒரு லேம்புக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் கனெக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து ரெடி பண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ உங்களிடம் பெறுவது உங்கள் செல்வம்.